நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். இந்த காலவேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம தேவ சமூகத்தில் நம்முடைய தேசத்திற்காக, தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். தேசத்தினுடைய ஆசீர்வாதம், தேசத்தினுடைய நன்மைக்காக, தேசத்தினுடைய உயர்வுக்காக, தேச மக்களின் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் பொழுது, தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டுடைய முகத்தை தேடும் பொழுது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. எனவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்மை தாழ்த்துகிற ஒரு அனுபவம், மெய்யான ஒரு மனத்தாழ்மையோடு தேவ சமூகத்தில் செபிக்கிற ஒரு அனுபவம். செபிக்கணும், தேசத்தின் மக்களுக்காக செபிக்கணும், எப்பொழுதும் செபிக்கணும், இடைவிடாமல் செபிக்கணும். குறிப்பாக மற்றவர்களுக்காக, அழிந்து போகிற மக்களுக்காக, பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் பலவிதமான கட்டப்பட்டுள்ள மக்களுக்காக நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அவனுடைய முகத்தை தேடும்படி ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் அவனுடைய முகத்தை தேடும்படி, ஒவ்வொரு நாளும் அவனுடைய முகத்தை தேடும்படி, அவரோடு பேசும்படி, அவரோடு சம்பாஷிக்கும்படி, அவரோடு உறவாடும்படி, அவரோடு காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி அவருடைய முகத்தை தேடி நாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்பொழுது நம்முடைய வழிகளை அவ்வப்போது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த நாளிலும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா? நாம் செல்கிற வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் சென்ற வழியில, ஆண்டவர் காட்டின வழியில, அவர் கொடுத்த ஆலோசனையில, அவருடைய கற்பனையில நம்ம நடக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம மெய்யாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கும், அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கும், அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்களாக நாம் இருக்கிறோம். அவருடைய ஜனமாகிய நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நாமே ஆராய்ந்து பார்த்து நாமே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது மெய்யாகவே பரலோகத்தில் இருக்கிற நம்ம தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு, நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எனவே இந்த வார்த்தைகளை நினைவு கூறுவோம், இந்த வார்த்தைகளை சிந்தனையில் வைப்போம், இந்த வார்த்தைகள் நம்முடைய இதயத்தில் வைத்து வைப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேசத்துக்கு உண்டாகணும்னு சொன்னால், கர்த்தருடைய க்ஷேமம் தேசத்துக்கு உண்டாகணும்னு சொன்னால், கர்த்தருடைய விடுதலை தேசத்தில் உண்டாகணும்னு சொன்னால் அது நம்முடைய கரத்தில் தான் இருக்குது. எனவே நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறாரு. நாமும் ஜெபிப்போம். மெய்யாகவே தேசத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய கரத்தில் இருக்குது. நாம் அதை உணர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அன்பின் பிதாவே, தர்மையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களுடைய ஜனமாகி நாங்கள்
ஆண்டவர் எங்களை தாழ்த்தி ஜெபிக்க, உடைய முகத்தை தேட, ஆண்டவர் எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. எங்கள் குறைவுகளை மன்னிங்க, எங்கள் குற்றங்களை மன்னிங்கப்பா. ஆசீர்வாதத்துக்கு தடையாக, குறிப்பாய் தேசத்தின் நன்மைக்கு தடையாக தேவனுடைய ஜனங்களாகி நாங்கள் இராதபடி எங்களை செவ்வைப்படுத்தும், சீர்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும் ஐயா. இப்படி திரு ரத்தத்தால் ருசியாய் கழுவுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எப்பொழுதும் மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட உடைய முகத்தை தேட, உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க, பொல்லாத வழிகள் விட்டு திரும்புவதில் நாங்கள் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் தேசத்திற்கு பெரிய ஒரு சேமத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்துக்கு சேமத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஜபத்தில் பங்கேற்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் தாங்க. இடைவிடாமல் ஜெபிக்கிற, எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்க கிருபை தாங்க. மிகுந்த மனத்தாழ்மையோடு வாழ ஆண்டவரே கவனமாய் வாழ்க்கை வாழ கிருபை தாங்கப்பா. பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப ஆண்டவரே கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் ஆண்டவரே எங்கள் பகுதி மக்களை ஆசீர்வதிங்க. எங்கள் பட்டணத்து மக்களை ஆசீர்வதித்து ரட்சிங்க. எங்கள் தேசத்தின் மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிப்பீராக. குறிப்பாக இந்த நாளிலும் தகப்பனே எங்கள் தமிழ்நாட்டில் உள்ளதான தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாகப்பட்டினம் மாவட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. நாகப்பட்டினம் மாவட்ட மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய திவ்ய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஐயா. ஹல்லேலூயா. தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிற ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சபைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாகப்பட்டினத்தில் வசிக்கிற ஊழியர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த சபைகள் வளரட்டும், பெருகட்டையா. ஊழியர்கள் மக்கா எழுப்பி பிரகாசிக்கட்டையா. விடுதலையோடு அப்படி ஊழியத்தை செய்ய கிருபை தாங்கப்பா. ஆண்டவர் இன்னும் புதிய சபைகளை ஸ்தாபிக்க பலன் தாங்க. குறிப்பாக சபையில்லாத கிராமங்களில் சபைகளை ஸ்தாபிக்கும்படியான கிருபைகளை பலனை தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அருளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. தேவனுடைய நாமம் மயப்படுவதாக. எல்லா துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கள் எடுக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.